உலகிலே பெரிய தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரும் செல்வந்தர்களுக்கும் மற்றும் பிரபலமானவர்களுக்கும் அதிக பணம் செலவழித்து பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஆனால் சாதாரண எந்த மனிதனுக்கும் இறைவனை சார்ந்து கொள்ளும் போது இலவசமான உறுதி செய்யப்பட்டதான பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. அதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழிலே உனக்கு அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளிலே நடமாலும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. உன் கண்களினால் மாத்திரம் அதை காண்பாய். துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மீத்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டுடைய இலவசமான பாதுகாப்பை இன்றும் என்றும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். Like, share and subscribe to spread our Lord's love.